சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர்தான் நடிகர் தனுஷ். இவர் நடிகரையும் தாண்டி இயக்குனர், தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர் என்று பன்முக கலைஞராக திகழ்கிறார். வருடத்திற்கு ஓரிரு படங்களில் நடித்து வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் தனுஷ் இயக்கத்தில் கடைசியாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு பெற்றது. இயக்கிய படங்களில் ராயன் திரைப்படம் வெற்றி படமாக மாறியது. இந்த நிலையில் தற்போது குபேரா திரைப்படம் உருவாகி திரைக்கு வரவிருக்கிறது. தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கிய இந்த திரைப்படத்தில் தனுஷ், ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கிட்டத்தட்ட ரூபாய் 120 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் எப்போதும் போன்று வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்ட தனுஷ் ஒரு சில விஷயங்கள் குறித்து ஆணித்தனமாக பேசியிருக்கிறார். அதில் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பதான் வாழ்க்கை அமையும். யாரும் யாரையும் பற்றி வதந்தி பரப்பக்கூடாது. என்னை பற்றி எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் வதந்திகள், எதிர்மறை கருத்துக்களை பரப்புங்கள். ஏனெனில் என்னுடன் இருப்பவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னை பற்றி தெரியும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கு இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன். இப்போது நல்ல நிலைமையில் இருக்கிறேன். யார் என்ன நிலையில் இருந்தாலும் சந்தோஷம், நிம்மதி இரண்டுமே அவர்கள் வாழும் வாழ்க்கையில்தான் இருக்கிறது. வெளியில் தேடுவதால் எந்தவித பயனும் இல்லை என பேசியிருக்கிறார். குபேரா இசை வெளியீட்டு விழாவில் தனுஷிற்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.